ஏப்பா சகல 4-5 ஆஸ்பத்திரி பார்த்தாச்சு, எங்கேயுமே ரேவதி இல்லைன்றாங்களேப்பா. ஆட்டோல கொண்டு போனவங்க எங்க போய் சேர்த்துப்பாங்கன்னு தெரியலையே. பார்க்கலாம் வாங்க. ஹலோ, என்னங்க ரேவதி பாத்துட்டீங்களா? அவ எங்க இருக்கா? ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லல்ல? ரோகிணி, நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு ரோகிணி. ரேவதி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா ரோகிணி. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதை கேட்கவே எனக்கு மனசு பதறுது. ரேவதிக்கு என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு வேற சொல்றீங்க. ரேவதிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுமா. அந்த ஆக்சிடென்ட்ல அவளுக்கு பின்மண்டையில் அடிபட்டு பிளட் நிறைய லாஸ் ஆயிட்டதா சொல்றாங்க. ஐசியூல கான்சியஸ் இல்லாம கிடக்குறாமா. என்னங்க சொல்றீங்க? அவளுக்கு ஆக்சிடென்ட்டா? மண்டையில் அடிபட்டு கான்சியஸ் இல்லாம இருக்காளா? நீங்க என்னங்க சொல்றீங்க? எங்க அவர் பயந்த மாதிரி நடந்துருச்சேங்க. அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் நானே ஆயிட்டேனேங்க. சரி, டாக்டர் இப்ப என்னதாங்க சொல்றாங்க? சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதா தான் சொல்றாங்க. உடனே ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கம்மா. ஆபரேஷனா? சரி, அப்ப ஆபரேஷன் ஆவது பண்ண வேண்டியதானங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்காமா. என்னங்க சொல்றீங்க? ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அவ கண்ணை மூடாம திறந்தபடியே இருக்காமா. என்னங்க என்னென்னமோ புதுசா சொல்றீங்க? ஆமா ரோகிணி, அவ கண்ணை மூடாம அப்படியே திறந்த மாதிரியே இருக்காளாமா. கண்ணியமைய மூடாம ஆபரேஷன் எதுவும் பண்ண முடியாதாமா. எல்லாமே சிக்கல் மேல சிக்கலா இருக்கு. சரி, இப்ப அவர் என்ன பண்றாரு? சகல ரொம்ப அப்செட்ல இருக்காருமா. ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கிற மனுஷன். ரேவதிக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் உடஞ்சு போயிட்டாருமா. எங்க நீங்க அவருக்கு ஆறுதலா இருங்க, நாங்க இப்ப உடனே வரோம். சரி, சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் அம்மா, அம்மா, இரு மெதுவா வா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. ஐயோ, என்னடி சொல்ற? ஆக்சிடென்ட்டா? என்னம்மா குண்டை தூக்கி போடுற? எப்படி நடந்துச்சு இது? அப்பா, இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. ரேவதி மண்டையில அடிபட்டு சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஐயோ, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா. கார்த்திகையும் புருஷனும் அங்கதான் இருக்காங்க. வாங்க, நம்ம உடனே போலாம். வாங்க போலாம், வாங்க. வாங்க. அந்த ரேவதி கழுதைக்கு இப்படிதான் ஆகணும். என்ன சித்தின்னு கூட பார்க்காம அடிச்சால, என் கழுத்துல இருந்த தாலி அவுக்கிறதுக்கு அவதான காரணம். அந்த சாபம் அவளை சும்மா விடுமா? அதான் இப்படி ஆயிருக்கு. மாமா, ரேவதி சகலிக்கு கல்யாண நாளுக்காக ஒரு gift கொடுக்க நினைச்சிருக்கு மாமா. சகலிக்கு பைக்னா பிடிக்குன்னு சொல்லி புதுசா ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கா. அத சர்ப்ரைஸா கொடுக்கணுன்றதுக்காக யாருக்கு தெரியாம பைக் ஷோரூமுக்கு போய் பைக்கை புக் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாமா. அத பார்த்து அங்க இருந்து யாரோ ஆட்டோல ஏத்தி ரேவதி இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க மாமா. உள்ளதான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. என் பொண்ணுக்கு இப்படி ஆகணுமா? ரேவதி, என் கண்ணே, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? நீ யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டியே. உனக்கு கடவுள் ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாரு? உள்ள என் பொண்ணு இப்படி மயக்கமா நினைவில்லாம கிடக்குறாளே. ரேவதி, அம்மா வந்திருக்கேம்மா. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ, எங்க நம்ம பொண்ண வந்து பாருங்க. அம்மா,
ஒண்ணும் ஆகாதும்மா, கடவுள் பார்த்துப்பார். மாப்பிள்ள, டாக்டர் என்ன சொல்றாங்க? இப்ப ரேவதிக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல? மாமா, கண்டிஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதா தான் டாக்டர் சொன்னாங்க. ரேவதிக்கு தலையில பலமா அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆகி ஏதோ சீரியஸா இருக்கிறதா தான் மாமா சொல்றாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க மாமா. ஆனா அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகும்போது அவ கண்ணுல ஏதோ பிரச்சனையாகி கண்ணு ரெண்டும் மூட முடியாம திறந்தே இருக்கிறதா சொல்றாங்க மாமா. கண்ணு மூணாதான் ஆபரேஷன் பண்ண முடியுமா மாமா? ரேவதி கண்ணை மூடாதனால ஆபரேஷன் டிலே ஆயிட்டே இருக்கு மாமா.